வணக்கம் நண்பர்களே, நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். திருப்பூரில் பிடிபட்ட 570 கோடி ரூபாய் விவகாரத்தில் இதை சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதில் மறைந்திருப்பது என்பது நடைமுறை சிக்கலா அல்லது மறைக்கப்பட்ட உண்மையா என்கிற கேள்வி எழுப்பப்படுகிறது. தேர்தல் நேரத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு சம்பவமாக இருந்தது திருப்பூரில் 3 கண்டெய்னர் லாரிகளில் பிடிபட்ட இந்த 570 கோடி ரூபாய் என்பது. இது 18 மணி நேரம் வரைக்கும் இந்த பணத்திற்கு யாரும் சொந்தம் கொண்டாட வரவில்லை என்கிற அந்த ஒரு விமர்சனத்தோடு தொடங்கிய அந்த செய்தி என்பது அதன் பிறகு அத்தனை கட்சிகளுமே கூட அதை விமர்சிக்க தொடங்கினார்கள். அது தேர்தலுக்காக செலவிட பயன்படுத்தப்பட்ட பணமா என்கிற அளவுக்கெல்லாம் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக இந்த நிதி என்பது இருந்தது. ஆனால் அதற்கு பிறகு ரிசர்வ் பேங்க் இந்தியா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா எல்லாம் வந்து தங்களுடைய பணம்தான் என்கிற ஒரு கருத்தை முன்வைத்து அது தற்போது கோவையில் இருக்கிறது. இந்த நிலையில்தான் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் TKS இளங்கோவன் ஒரு வழக்கை பதிவு செய்திருந்தார். அந்த வழக்கில் தான் இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் இப்படியான ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது. இந்த தீர்ப்பின் மூலமாக என்ன நடக்கப் போகிறது, சிபிஐ விசாரணை இதன் பின்னால் ஏதாவது மர்மங்கள் இருக்கிறதா அல்லது ஏதாவது மறைக்கப்பட்ட உண்மைகள் இருக்கிறதா என்பதை குறித்து முதற்கட்ட ஆய்வினை மேற்கொள்ள இருக்கிறார்கள். இது குறித்து தான் நாம் இன்றைக்கு விவாதிக்க இருக்கின்றோம். நம்முடைய இன்றைய விவாதத்தில் பங்கேற்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய திரு குமரகுரு, திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து வழக்கறிஞர் பரந்தாமன், ஸ்டேட் வங்கி அதிகாரிகள் சங்கத்தினுடன் சார்பாக திரு தாமஸ் பிராங்கோ, அதே போல திருச்சியிலிருந்து அதிமுகவினுடைய திரு கோவை செல்வராஜ், விரைவில் நம்மோடு இணைகிறார் சிபிஐ முன்னாள் இயக்குனர் திரு கார்த்திகேயன். அனைவருக்கும் வணக்கம். திரு பிரான்சிஸ், உங்கள்கிட்ட இருந்து கேட்கிறேன், இந்த பணம் இப்படி ஒரு வங்கியிலிருந்து பண பரிவர்த்தனை அப்படிங்கிறது எவ்வளவு கோடி ரூபாய் வரைக்கும் நடத்த முடியும்? அதுக்கு ஏதாவது அளவுகள் இருக்குதா? ஒரு 570 கோடி அப்படிங்கிறது முதல் முறையா பொதுமக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி ஊட்டும் ஒரு செய்தி மாதிரி பட்டது. ஏன்னா இது ஒரு திரைப்படங்கள்ல மட்டுமே பார்த்த விஷயம். கண்டெய்னர் லாரியில பணம்லாம் போகுது அப்படிங்கிறதெல்லாம் முதல் முறையாக இவ்வளவு தொகை இப்படியெல்லாம் இது பண பரிவர்த்தனைகள் நடக்குமா அப்படிங்கிற கேள்வி கூட எழுந்தது. என்ன நடைமுறை? இந்த பணத்தை பொறுத்தவரையில் இது ரிசர்வ் வங்கியினுடைய பணம். ஸ்டேட் வங்கி ரிசர்வ் பேங்கினுடைய ஒரு ஏஜென்ட். நான் ஏற்கனவே ஒரு காசுத்துறை அதிகாரியாக பணியாற்றி இருக்கின்றேன். இதே மாதிரி ரெமிட்டன்ஸ் பல நேரங்களில் நான் நேரடியாக அனுப்பியிருக்கிறேன். இதில் விதிமுறை என்பது ரிசர்வ் வங்கி எந்த கிளைக்கு எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் என்பதற்கான ஒரு அறிவுரையை கடிதமாக கொடுப்பார்கள். அது கொடுத்ததும் நாங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் துறையை அணுகி எங்களுக்கு எக்ஸ்கார்ட் வேணும்னு கேட்போம். அவங்க கொடுக்கறது வரை வெயிட் பண்ணுவோம். அதுக்கு பிறகு அந்த பணத்தை எந்த இடத்துக்கு அனுப்ப சொல்றாங்களோ அங்க அனுப்பி வைக்கிறது என்பது சாதாரணமாக நடப்பது. 570 கோடி என்பது ஒரு பெரிய இஷ்யூவே கிடையாது. 1000 கோடி வேணும்னாலும் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுப்பலாம். அந்த கோயம்புத்தூர் கிளையை பொறுத்தவரையில் அந்த செஸ்டோட கெப்பாசிட்டி 1500 கோடி. அன்னைக்கு தேதியில இருந்தது கிட்டத்தட்ட 1000 கோடி. அதுல 570 கோடியை மட்டும்தான் விசாகப்பட்டினத்தில் இருக்கக்கூடிய கிளைக்கு மாற்ற சொன்னார்கள், மாற்றப்பட்டது. ஆனா இப்போ இந்த பணம் யாருடையது அப்படிங்கறதுல விடிகாலையில கிட்டத்தட்ட நள்ளிரவுல தான் இந்த பிடிபட்டிருக்கிறது. இந்த பணம் நீங்க கொண்டு போகும்போது தேர்தல் அதிகாரிகள் பறக்கும் படையை சேர்ந்தவங்க அதை சந்தேகப்பட்டு பிடிக்கிறாங்க. அதுலயே பல்வேறு கேள்விகள் எழுது. நீங்க நிறுத்தின உடனே லாரியை நிறுத்தல, அதற்கு பிறகு நீங்க கூடுதலாக வங்கி அதிகாரிகள் யாரும் பயணிக்கல அப்படிங்கிற மாதிரியான விமர்சனங்கள் இருந்தது. இவ்வளவு பெரிய தொகை போகும்போது கூட இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறதுலாம் 18 மணி நேரம் வரைக்கும் அந்த பணம் யாருடையது அப்படிங்கிற கிளைமே வராம இருந்துச்சு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல தவறு நடக்குதா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வர்றது இயல்பா இருக்குல்ல. 11:30 மணிக்கு தான் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த பணம் புறப்பட்டு செல்கிறது. இரவு 11:30 மணிக்கு. காலையில 11 மணிக்குல இருந்து பேக்கிங் ஆரம்பிச்சு, பேக்கிங் முடிச்சு வெரிஃபை பண்ணி ஆந்திர பிரதேசத்திலிருந்து வந்திருந்த சூரிய ரெட்டி என்ற ஒரு கேஷியர் அதோட போறார். அதுல அதிகாரி போனோன்றதுக்கு எந்த விதிமுறையும் கிடையாது. ஒரு கேஷியர் தான் அதை அக்கம்பெனி பண்ணணும். அவர் கையெழுத்து போட்டு அது இங்கிருந்து அனுப்புற பிரான்ச்ல இருந்து ஒரு அதிகாரி போகணும்னு அவசியமே கிடையாது. விதிமுறையில் அப்படி கிடையாது. எந்த பிரான்ச்சுக்கு போகுதோ அதுல இருந்து ஒரு கேஷியர் வரணும். சூரிய ரெட்டின்னு ஒரு கேஷியர் வந்து அவர் ஒரு போலீஸ் அதிகாரிகளோடு வந்து அது பெற்றுக்கொள்கிறார். கையெழுத்து போட்டு 11:30 மணிக்கு கிளம்புறாங்க. பொதுவா சரி சொல்லுங்க. போகும்போது தென்னம்பாளையம் செக் போஸ்ட்ல முதல்ல செக் பண்றாங்க. ஒரு தாசில்தார் செக் பண்றாரு. அவர் பார்த்துட்டு இந்த ஆவணங்களை எல்லாம் பார்த்துட்டு அனுப்பிட்டார். அதுக்கு பிறகு எனக்கு புரிந்தலை பொறுத்தவரையில் அதுக்கு பிறகு அவருடைய மேலதிகாரிகளுக்கு சொல்றாரு. மேலதிகாரிகள் யாரோ உத்தரவு கொடுக்குறாங்க, இல்ல இல்ல இப்ப விடாத அப்படின்னு சொல்லி.
அதுக்கு பிறகு அவங்க திருப்பி ஃபாலோ பண்ணி போய் அது நிறுத்த சொல்லி திருப்பூர் கலெக்டரேட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. அந்த சூரிய ரெட்டி அந்த விஷயத்தை அவர் என்ன எதிர்பார்த்திருக்கிறாருன்னு சொன்னா, கொஞ்ச நேரம் பார்ப்பாங்க, பேப்பர்லாம் பார்த்து கரெக்டா இருக்குன்னு விட்டுற போறாங்க, போயிடலான்னு. ஆனா நைட்டு ஃபுல்லா அங்க உட்கார வச்ச போது அவர் 8 மணிக்கு தான் காலையில போன் பண்ணி எங்க கேஷ் ஆபீசருக்கு போன் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒரு சம்பவம். அவர் அனுமதிக்கப்படலையா இல்ல ஏன் தகவல் சொல்லல? அவரு தகவல் சொல்லல. ஏன்னா அவரு ஒண்ணுலே இது விட்டுருவாங்கன்னு எதிர்பார்த்திருக்கலாம். எல்லாருக்கும் தெரியும், தேர்தல் நேரத்துல குறைந்தபட்சமா தனிநபர்கள் 50,000 ரூபாய் எடுத்துட்டு போனா கூட பிடிச்சி அதுக்காக வழக்குகள் அல்லது விசாரணை, அதுக்கான நீங்க போதுமான டாக்குமெண்ட்ஸ் கொடுங்கன்னு கேட்டுட்டு இருந்த நேரம் 570 கோடி ரூபாய் 3 கண்டெய்னர் லாரி நிறுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு குறித்த பல்வேறு விஷயங்கள் எழும். அப்ப இயல்பா அவர் இதை குறித்து அவங்களுடைய வங்கி அதிகாரிகளுக்கோ அல்ல உங்க பிரான்ச்சுக்கோ இன்ஃபார்ம் பண்ணிருக்கணும்ல. அப்ப ஏன் இவ்வளவு நேரம் ஆச்சு? அந்த கேள்வி வரதானே செய்தப்போ அவர் அவங்களுடைய அதிகாரிகளுக்கு சொல்லியிருக்கலாம். எங்க பிரான்ச்சுக்கு அவர் தகவல் சொல்லல. ஏன்னா அவருக்கு எங்க பிரான்ச்சோட கூடுதல் கான்டாக்ட் இருக்காதுல்ல. அவருடைய பிரான்ச்சுக்கு சொல்லியிருக்கலாம். இன்னொன்னு, போலீஸ் கூட இருக்காங்க, அவங்க பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க. அப்ப முடிஞ்சிரும், விட்டுருவாங்க அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட அவர் தகவல் சொல்லலாம். இந்த அளவுக்கான ஒரு தொகையில ஒரு கேஷியரே ஒரு முடிவெடுக்கக்கூடிய இடத்துல இருப்பாரா? அவர் கால் எடுக்க முடியுமா? நிச்சயமா உடனடியா அதிகாரிகளுக்கு அவர் சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குங்க அப்படின்னு குறைந்தபட்சம் தெரியப்படுத்துவார். இன்ஃபர்மேஷனா சொல்லாம இருக்க முடியாது. அப்படி சொன்ன பிறகு கூட ஊடகங்கள்ல தொடர்ந்து செய்திகள் விடிகாலையில இருந்து வர ஆரம்பிச்சிச்சு. அன்னைக்கு விடியற் காலையில இருந்து 4 மணில இருந்து புதிய தலைமுறையிலேயே செய்தி வர ஆரம்பிச்சது, இந்த மாதிரி பிடிபட்டு இருக்கிறதுலாம் சொல்லி எல்லா ஊடகங்களையும் வர ஆரம்பிச்சது. ஆனால் அன்றைக்கு மாலை வரைக்கும் அந்த பணம் யாருடையதுங்கிற கிளைம்ல கிளாரிட்டியே வரல. அதற்கு பிறகுதான் அதிகாரப்பூர்வமாக ஸ்டேட் பேங்க் அந்த ஆந்திரா அதிகாரி அதை நாங்க எங்களுடைய பணம் தான், நாங்க தான் எடுத்துட்டு வர சொன்னோங்கிற அந்த காலையிலேயே கிளைம் பண்ணிட்டோம். ஆனா காலையிலேயே 10 மணிக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய ஒரு மைக்ரோ அப்சர்வர் பிரான்ச்சுக்கு வந்துட்டாரு. அவர் விசாரணை செய்ய ஆரம்பிச்சதுனால நாங்க திருப்பூர் கலெக்டரேட்டுக்கு உடனே போக முடியல. அவர் இல்ல நான் முதல்ல விசாரிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரத்துல திருப்பி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த அதிகாரி வந்துடுறாரு. அவர் விசாரணை நடத்துறாரு. அதனால இவங்க போய் கிளைம் பண்ண முடியல. சாயங்காலம் தான் எங்க டிஜிஎம் போய் கிளைம் பண்ணாரு. உங்களோட டிஜிஎம் போக முடியாது, அவருக்கு நடைமுறை சிக்கல் இருக்கு, விசாரணை எல்லாம் இருந்தாலும் கூட தமிழ்நாட்டுல உங்களுடைய உயர் அதிகாரிகள் எல்லாமே இருக்காங்க, உடனடியா அதுக்குள்ள வந்திருக்க முடியும், பேசியிருக்க முடியும். இதுல நிறைய நடைமுறை சிக்கல் இருக்கு. இன்னும் கூட கேள்விகள் நிறைய இருக்கு. அதுல நீங்க அந்த ஆக்சிஸ் பேங்கோட இது இருந்தது, ஸ்டேட் பேங்கோட கேஷ்ல ஆக்சிஸ் பேங்கோட ரெக்கார்ட் இருக்கு, அந்த பெட்டிகள் எப்படி போனது, இப்படி பல்வேறு கேள்விகள் இருக்கு. நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி டெல்லியில இருந்து நம்மோடு இணைந்திருக்கிறார் சிபிஐனுடைய முன்னாள் இயக்குனர் திரு கார்த்திகேயன். வணக்கம் திரு கார்த்திகேயன். வழக்கமா இது போன்ற வழக்குகள்ல சிபிஐ விசாரணைக்கு ஏற்றுக்கொள்வதில் அடிப்படை முகாந்திரமாக என்ன விஷயங்கள்லாம் பார்க்கும்? ஏன்னா நீதிமன்றத்தில் இதை பத்தி கேட்கும் போது சிபிஐனுடைய சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் இதை நாங்க விசாரிப்பதற்கு உகந்ததாக இல்லை, எங்கள்கிட்ட மேன் பவர் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் கருத்து சொல்லியிருந்தாரு. பொதுவா சிபிஐனுடைய நடைமுறை என்னவாக இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்ல? சிபிஐ வழக்குகளை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது தயங்குவதற்கு காரணம் அதற்கு தேவையான அதிகாரிகள் இல்லை. இப்போ இருக்கிற வேக்கன்சி நிறைய, பாதி பேர் தான் இருக்காங்க. இப்போ வேக்கன்சி நிறைய இருக்கிறதுனால எல்லா வழக்குகளையும் எடுத்தால் முதல்லையே கையில் எடுத்துருக்கிற வழக்குகளும் கூட சரியாக விசாரிக்கக்கூடிய சக்தி இல்லை அவங்களுக்கு. விசாரிக்க முடியுமாங்கிறத கண்டிப்பாக விசாரிக்க முடியும். இது மிக சுலபமான கேஸ். இது வெகு விரைவாக அவர்கள் வெளியிலே கொண்டு வருவார்கள் மர்மம் இருக்கிறதா இல்லை என்பதை. சிபிஐ தயங்குவதற்கு காரணம் அதிகாரிகள் இல்லை, குறைவு இருக்கிறது. நிறைய காலி இடங்கள் இருக்கின்றன. நிறைய இது தேசிய அளவில் பேசப்பட்ட ஒரு வழக்கு. 570 கோடி ரூபாய் 3 கண்டெய்னர் இப்படி எல்லாம் வரும்போது பொதுவா சிபிஐ சூமோட்டோவா சில வழக்குகள் எடுத்து நடத்த முடியும். மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வழக்குகள்ல அவங்களே சூமோட்டோவா தானாக முன் வழக்குகளை நடத்தக்கூடிய இடத்துல இருக்கிறவங்க இப்படி ஒரு முக்கியமான ஒரு வழக்கை இதை பார்க்கலையா? ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா பார்க்கலையா? இது அரசாங்கமோ அல்லது உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ சிபிஐ நீங்கள் இதை விசாரிக்கணும்னு சொல்லும்போது எடுக்குமே தவிர நிறைய வழக்குகள் இருக்கின்றன விசாரணைக்கு. கையில் இருக்கக்கூடிய வழக்கில் விசாரிக்கவே அதிகாரிகள் இல்லை. அதனால காலதாமதமான காரணமே நம்ம சக்திக்கு மீறிய எண்ணிக்கையான வழக்குகளை கொடுப்பதனால அவர்கள் எதையுமே எடுக்க தயாராக இருக்க மாட்டார்கள். ஆனால் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ அல்லது மத்திய அரசாங்கமோ
உத்தரவிட்டால் வேறு வழியில் எடுத்து தான் ஆகணும். அதனால் சிபிஐ நாங்களாக எடுத்துக்கொள்ளும் சொல்கிற அளவுக்கு அவர் சும்மா இருக்கல. அதனால் இது உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதனால் இதை எடுத்து விசாரிப்பார்கள். வெகு விரைவிலே இது விளக்கமாக, இது சுலபமான கேஸ். என்னை பொறுத்தளவுக்கு இது ஒரு குழப்பமான ஒரு வழக்காகவே நான் காணவில்லை. இதை எந்த அடிப்படையில் ரொம்ப சுலபமான தயங்க காரணம் ஆள் பற்றாக்குறை தான். அது அதெல்லாம் விசாரணையில் வரும். இது சுலபமான வழக்குங்கிறது எங்கிருந்து போச்சு, ஏன் போச்சு, அதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் இருக்கா இல்லையா, பல பேர் அதெல்லாம் வேண்டாம். இப்போ முதல்ல பேச வங்கி அதிகாரிகளே எல்லாம் விளக்கமாக சொல்லியிருக்காங்க. அதை நான் திருப்பி சொல்ல விரும்பவில்லை. உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் வீணாக்க விரும்பவில்லை. நான் சிபிஐ தயங்குவதற்கு காரணம் அவரிடம் எவ்வளவு அதிகாரிகள் சாங்ஷன் இருக்கோ அதில் பாதி கூட இல்லை அது. ஆனால் வழக்குகள் மேலே வழக்குகள் வந்து கொண்டே இருக்கின்றன. அதிகமான முக்கியமான வழக்குகள் விசாரிக்க முடியாது. இல்ல, தமிழகம் மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பல இடங்கள்ல மாநில காவல்துறையை விட எல்லா இடங்களையும் சிபிஐ விசாரணை வேணும், சிபிஐ விசாரணை வேணும்னு வழக்குகளை போடுறாங்க அல்லது கோரிக்கைகள் வைக்கிறாங்க. நீங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்களுக்கு வழக்குகளை கையாளக்கூடிய அளவிற்கான ஆள் பற்றாக்குறை இருக்குது அப்படின்னா சிபிஐனுடைய அந்த சக்சஸ் ரேட்டும் ரொம்ப குறைவா இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். அல்லது அவங்களால இதெல்லாம் எடுத்து நடத்த முடியாத இடத்துல இருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுமா? ஆள் பற்றாக்குறை உண்மைதான். அது உச்சநீதிமன்றத்திலே பல முறை நாம் சொல்லியிருக்கிறோம். அரசாங்கத்துக்கும் தெரியும், பாராளுமன்றத்தையும் சொல்லியிருக்காங்க. அதுக்காக அவர்கள் உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ கொடுக்கப்பட்ட வழக்கை நாங்கள் விசாரிக்க மாட்டோம் என்று சொல்ல முடியாதவர்கள் அந்த உத்தரவுக்கு கட்டுப்பட்டு எடுத்துக்கொள்வார்கள். அதிகமான வழக்குகள் எடுக்கும் பொழுது என்னன்னா, பழைய முக்கியமான வழக்குகள்லாம் அப்படி தேங்கி நிற்கும். 3 மாதம் 6 மாதம் முடிக்க வேண்டியது 2 வாரம் 3 மாதம் ஆகலாம். சக்திக்கு மீறி நீ கொடுத்தால் ஆகலாம். அதனால தான் அவங்க மறுக்கிற காரணம் கஷ்டமான வழக்கு என்றல்ல. இது என்னை பொறுத்தளவுக்கு இது மிக சுலபமான வழக்கு. ஆனால் நீங்கள் மர்மம் பல பிரச்சனைகளுக்கு கேள்விக்குறியாக இருக்கிறதுனால இது உயர்நீதிமன்றம் சிபிஐ கொடுத்தது சரியா தவறா என்பதை நாம் இங்கே விசாரிக்க முடியாது. அதுக்கு காரணம் இருக்கும். உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இது சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று சொல்லுவதனால அது எது காரணம் இருக்கணும். அங்கே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க சொல்லியிருக்கலாம், இந்த மாதிரி மர்மம் இருக்கிறது, பல கேள்விக்குறிகள் இருக்குன்னு சொல்லும் பொழுது அந்த நீதிபதிகள் ஒப்புக்கொண்டு இதுக்கு ஒரு முடிவு வர வேண்டும், உண்மை வெளியில் வர வேண்டும், மக்கள் நம்ப வேண்டும் என்பதற்காக சிபிஐ கொடுக்குறாங்க. மாநில அரசாங்க போலீஸுக்கு கொடுக்காத காரணம் அவங்களோட அரசியல் நிர்பந்தத்துக்கு ஆளாகிறார்களோ என்ற சந்தேகம். அதனால் இன்றைக்கு அங்கெல்லாம் அந்த மாதிரி சந்தேகம் வரும்பொழுது, இல்லை பல மாநிலங்கள் தொடர்பான வழக்குகள் இருக்கும் பொழுது, அல்லது வழக்குகள் வெளிநாட்டு விசாரணை இருக்கும் பொழுது அது சிபிஐ கொடுக்கப்படும். இதில் சிபிஐ மிக விரைவிலே எவ்வளவுதாலும் தெளிவான முறைக்கு ஒரு முடிவுக்கு நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பார்கள். சிபிஐக்கு ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பா இருக்கா? அதுவும் கூட சமீப காலங்களில் தொடர்ந்து கேள்விக்குறையா உள்ளாக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. ஒவ்வொரு முறையும் சிபிஐயும் கூட ஒரு கூண்டுக்குழியா இருக்குங்கிற மாதிரி அரசியல் விமர்சனங்கள் வைக்கிறாங்க. சிபிஐனுடைய அந்த செயல்பாடு ஒரு சுதந்திரமானதாக இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? இன்றைக்கு நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே சிபிஐ தான் நம்பகத்தகம் அதிகமாக இருக்கிறது. அப்படி பார்த்தா நீதிமன்றங்கள் மேலே கூட தான் குறை சொல்கிறாங்க. அப்போ எங்கே போவீங்க? சில வழக்குகள் சம்பந்தப்பட்டவர்களுக்கு அனுகூலமாக இல்லாவிட்டால் அவர்கள் சொல்வார்கள், இல்லை அதுலேயும் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சொல்லுவாங்க. நேர்மையாக ஒப்புக்க தயாராக இல்லை. ஆனால் இருக்கக்கூடிய அமைப்புகளிலே இன்றைக்கு நம்பகத்தகமாக இருக்கக்கூடியது சிபிஐ. வேறு வழி இல்லை நமக்கு. அப்படி அவர்கள் நம்பகத்தன்மை குறையாத அளவு நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கு அரசாங்கம் ஒத்துழைக்க வேண்டும். இதற்கு முன்னதாக இப்படியான வழக்குகள் ஏதாவது கையாண்டு இருக்குதா சிபிஐ? இப்படி வங்கி பண பரிவர்த்தனை அல்லது கோடிக்கணக்கான ரூபாய் உள்ளடக்கிய, ஏன்னா ஏற்கனவே இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் ஒரு வழக்கு சொல்லுவாங்க. நகர்வால் ஆகிறவர் பிரதமரோட குரல்ல பேசி ஒரு பெரிய அளவுக்கு 60 லட்சம் ரூபாயை பணத்தை ஸ்டேட் வங்கி கிளையிலேருந்து எடுத்துட்டு போயிட்டாருலாம் சொல்லுவாங்க. அப்போ அப்படியான விஷயங்கள் நடக்க முடிகிற இடத்துல இருக்குது. இந்த மாதிரி வழக்குகள் ஏதாவது சிபிஐ ஏற்கனவே கையாண்டு இருக்கிறதா உங்களோட காலகட்டத்திலேயோ அல்லது அதுக்கு முன்னதாகவோ? வங்கி சம்பந்தமான வழக்குகள் பலவற்றை சிபிஐ கையாண்டு இருக்கிறது. அதில் எல்லாவற்றிலுமே சுலபமான வழக்கு இதுதான். நம்ம தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் இருங்க திரு கார்த்திகேயன், திரு பரந்தாமன். இவங்க எல்லாருமே பேசுறது என்னன்னா, வங்கி ஊழியர் சங்கத்திலேருந்து சொல்றாங்க இது எல்லாமே நடைமுறையில என்ன இருக்குதோ அதுதான் நடந்துட்டு இருக்குது, இதுல சந்தேகப்படக்கூடிய அளவுக்கான எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு நீதிமன்றம் பிரைமா ஃபேசி இருக்குன்னு நினைச்சுதான் அவங்களுக்கு இப்ப சிபிஐ விசாரிக்க சொல்லியிருக்காங்க. உங்க தரப்புல என்ன சந்தேகங்கள் எழுப்புறீங்க? என்ன பிரச்சனை? எதுக்காக நீதிமன்றத்துக்கு அணுகி? எங்களுடைய தரப்புல பாத்தீங்கன்னா,
இது வந்து அந்த பணம் கொண்டு போன ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா தேர்தல் நடைமுறை மாடல் கோட் இருக்கக்கூடிய நேரம் அது. ஃபஸ்ட்டு எலெக்ஷன் கமிஷனுடைய ஆக்ஷனையே நாங்கள் கொஸ்டின் பண்ணியிருக்கிறோம். அவங்க எந்த மாதிரி பிஹேவ் பண்ணியிருக்கணும், ஏன்னா ஒரு சொற்ப பணம் கொண்டு போனால் கூட அதை எப்படி டீல் பண்ணுறாங்க, இவ்வளோ பெரிய பணம் கொண்டு போகிறதுங்கிறது அது எப்படி டீல் பண்ணுன்றதெல்லாம் நாங்கள் டீட்டெயிலாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். இது உங்களுடைய நேரத்தின் கருதி நான் சுருக்கமாக சொல்கிறேன். மெயினான விவாதத்துக்கு என்னோட டீட்டெயில் ஆர்குமெண்ட். எலெக்ஷன் கமிஷன் முதல்ல என்ன பண்ணியிருக்கோம்னா, இதை வந்து ஐபிசி அஃபென்சஸ் அல்லது எலெக்ஷன் அஃபென்சஸில் எடுத்த உடனே கேஸை ரிஜிஸ்டர் பண்ணுறதை விட்டுட்டு இன்கம் டேக்ஸ்க்கு ரெஃபர் பண்ணுறதுங்கிறது வந்து அது வந்து ஒரு டைம் பீங்கே இன்கம் டேக்ஸுடைய கஸ்டடி வைக்கிறது தான் அது. ஸோ அந்த அஃபென்சஸில் இந்த கேஸை ரிஜிஸ்டர் பண்ணலைன்றது எலெக்ஷன் கமிஷன் மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு. ரெண்டாவது, இது வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு இவங்க லெட்டர் எழுதி பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் திரு அருண்ஜேட்லி அவர்கள் மத்திய அமைச்சர்கள் வந்து இது சம்பந்தமாக வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சில கூடிய அறிவுரைகள் கொடுக்கறது, இதையெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் சொல்லக்கூடிய அந்த நடைமுறை சிக்கலா அல்லது மறைக்கப்பட்ட உண்மையானா, உண்மைகள் மறைக்கப்பட வேண்டுவதற்காக ஏற்பட்ட நடைமுறை சிக்கல் தான் உங்கள் தலைப்பே. இந்த உண்மைகள் இருக்கக்கூடிய உண்மைகளை மறைக்கணுன்ற ஒரு நோக்கத்தோடு தான். ஒரே சிம்பிள் கொஸ்டின் சார், இவங்க சார் ஆஃபீஸர் அசோசியேஷன்லேருந்து சொல்கிறாங்க ஒரு லெட்டர் இருந்தால் போதும், செஸ்ட் பிரான்ச்சிலேருந்து அதை வந்து மாற்றுறது கொள்வது ஒரு லெட்டர் இருந்தால் போதும், ஒரு யாராவது ஒரு ஆஃபீஸர் இருந்தால் போதும்னு ஓகே. ஆனால் கொண்டு போன வண்டிகள் இருக்குது பாருங்கள், 3 லாரிஸ். அந்த லாரியோட நம்பரை நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். அந்த லாரியில் 2 லாரியோட நம்பரை பார்த்தீங்கன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா லாரிக்கு நம்பர் பிளேட் இருக்குது. ஆனால் அந்த வண்டிக்கு உண்டான அந்த சேஸ் இன்ஜின் எதுன்னு பார்த்தா ஒரு இனோவா கார் கூட எது இருக்குது. அப்புறம் 3 டாக்குமெண்ட்டில் 2 டாக்குமெண்ட்டுக்கு 2 பேர் இருக்குது, ஓனர்ஸுடைய 2 பேர் இருக்குது. ஆனால் அந்த 2 பேருடைய ஆர்சி புக்கில் பார்த்தீங்கன்னா அந்த 2 டாக்குமெண்ட் ஆர்சி புக்கில் ஒரே நபருடைய ஃபோட்டோ இருக்குது. அதை நான் டீட்டெயிலாக சொல்ல முடியும், எங்களுடைய மனுக்களை இதெல்லாம் வந்து இது கோர்ட் ஆஃப் லாவுக்கு ஆர்குமெண்ட்டுக்கு ஈஸியாக இருக்கலாம், பட் மக்களுக்கு புரிகிற மாதிரி எளிதாக நான் சொல்கிறேன். ஆக அடிப்படையாக ஒரு பணத்தை கொண்டு போகிறது இவங்களாம் லீகலாக கொண்டு போகிறோன்னா அந்த வண்டி முதல்ல லீகலான வண்டியாக இருக்க வேண்டும், டாக்குமெண்டேஷனில் கரெக்டாக இருக்கணும். ஆக 3 லாரியில் 2 லாரி ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து இனோவாக்கு சொல்லுது, ரிஜிஸ்ட்ரேஷனில் காட்டுது. 3 ஓனரில் 2 ஓனர் டிஃபரெண்ட் நேம் வச்சிருக்கிறாங்க, ஆனால் ஒரே ஓனருடைய ஃபோட்டோ காட்டுது. இது ஒரு குற்றச்சாட்டு. பிறகு இவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் படி நீங்கள் நடவடிக்கை எடுங்க அப்படின்னு மத்திய அரசு உங்களுக்கு ஒரு அறிவுரை கொடுக்குது. நான் என்ன கேட்குறேன், கருப்பு பணத்தை வெளிநாட்டிலிருந்து மீட்டு கொண்டு வருவேன், இதுதான் மோடி அரசாங்கத்தினுடைய முக தலையாய கடமை, எங்களுடைய முக்கியமான பணி அப்படின்னு சொல்லி வந்திருக்கக்கூடிய மத்திய அரசாங்கம், ஆனால் இன்றைக்கு யாரோ ஒரு சிலருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய அரசு உள்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பணத்தை அதை கொண்டு சென்ற கருப்பு ஆடை காப்பாற்றுவதற்காக செயல்படுத்தி இந்த கேள்வி எழுது என்னன்னா, வங்கி ஊழியர் சங்கத்தில இருந்து தெளிவா சொல்றாரு, இது வந்து எல்லா காலகட்டங்களிலும் பண பரிவர்த்தனை நடக்கிறது, இது தேர்தல் காலம் மட்டுமல்ல, 570 கோடி ரூபாய்ங்கிறது பெரிய பணமும் இல்ல, 1500 கோடி ரூபாய் 2000 கோடி ரூபாய் கூட போகுது. இப்ப கோயம்புத்தூர்ல இப்ப அங்க விசாகப்பட்டினம் கிளைக்கு பணம் இல்லாத ஒரே ஒரு கொஸ்டின் சார், உங்க சார்பா ஒரு கொஸ்டின், ஏன்னா எங்களுக்கும் தெளிவுபடுத்தணும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். அது ஆபீசர் அசோசியேஷன்ல வந்திருக்காங்க, they are the better person to say that. RBI கைட்லைன்ஸ் படி ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகும்போது வயா ரயில் ரூட் மூலமா வித் டைட் செக்யூரிட்டியோட கொண்டு போகணும்ன்ற RBI ரூல்ஸ் இருக்கா இல்லையா? கேட்கலாம். அது ஒரு क्वेश्चन. அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. RBI னுடைய ரூல்ஸ் படி மூவ்மெண்ட் ஆக்சுவலா இந்த கேஷ் மூவ்மெண்ட்டுக்கு RBI கைட்லைன்ஸ் படி அந்த மூவ்மெண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த மூவ்மெண்ட் ஆர்டரே கிடையாது. நாங்க தெளிவா சொல்லிருக்கோம். இதுக்கு 2 பதில் சொல்ல சொல்லுங்க. பரந்தாமன் நீங்க மட்டும் சொல்ல, அவங்களுடைய அஃபிடவிட்லயே சொல்லிருக்காங்க, இந்த என்ஜின் சேசிஸ் விஷயங்கள் சொல்றாரு, நம்பர் மாறி இருக்குன்னு. அந்த அடிப்படை விஷயங்கள் கூட கவனிக்காம இவ்வளவு பெரிய தொகையை வங்கிகள் அனுப்புமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஏன்னா நீங்க எல்லா சேஃப்டி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸும் பாப்பீங்க. ஒரே ஒரு சைடு மன்னிக்கணும், நாங்க எலெக்ஷன்ல நிக்கும் போது நாங்க ப்ரொபகண்டா பண்ணக்கூடியதோ அல்லது எங்களுடைய ப்ரொபகண்டா மெட்டீரியலை கொண்டு போறது கூட வந்து வண்டி ஓனர் எல்லாத்தையுமே வந்து அவ்வளவு கீனா பாக்குறாங்க அவங்க. ஆனா 570 கோடி ரூபாய் இந்த தேர்தலில் எப்படி ஜெயிச்சாங்கன்றது நாட்டு மக்களுக்கே தெரியும். அதனாலதான் 570 கோடியினுடைய மர்மம் என்னன்றது முடிச்சு அவங்க சொல்றாங்க. அப்படின்னா தேர்தல் கமிஷன் அது நிறைய விஷயம் விவாதத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் தேர்தல் கமிஷன் தான் அது வந்து இந்த வழக்கை வந்து திசை திருப்பி விட்டுருச்சு. அதுக்குள்ள வரலாம். அதுக்கு முன்னாடி இந்த பதில் சொல்லுங்க. RBI கைட்லைன்ஸ் வர சொல்லுங்க. இந்த சிக்கல்களை எப்படி எடுக்கிறது? அப்போ இது வந்து ஒரு சந்தேகத்தை எழுப்பக்கூடியதா தானே இருக்கு. ஒன்னு RBI கைட்லைன் படி ட்ரெயினில் தான் கொண்டு போகணும்னு கிடையாது. ட்ரெயின்லையும் கொண்டு போகலாம், இதே மாதிரி வாகனங்கள்லையும் கொண்டு போகலாம். ரெண்டாவது, இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை பொறுத்தவரையில் இது போலீஸ் பார்க்க வேண்டிய விஷயம். நாங்கள் வந்து போலீஸ் அதிகாரிகள் அல்ல.
எங்களை பொறுத்தவரையில அவங்க போலீஸ்னா நீங்க கேக்குற செக்யூரிட்டி போலீஸ் இதை கவனிச்சிருக்கணும்ன்றீங்க. ஆமா. ஆந்திரா போலீஸ்ல தான் செக்யூரிட்டி வாங்கினீங்க, தமிழ்நாடு போலீஸ் உங்களுக்கு செக்யூரிட்டி கொடுக்கல. அவங்களுடைய ஆந்திரா போலீஸ் தான் செக்யூரிட்டி நீங்க சொன்னது தமிழ்நாட்டுல கேட்டோம், அவங்க வந்து செக்யூரிட்டி கொடுக்க முடியாது, தேர்தல் நேரம் சொல்லிட்டாங்க. நீங்க சார் போலீஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணல கேஸ் பேங்க் தான். அந்த வெஹிக்கிள்ல ஒரு இன்னோவா காரும் இருந்தது. எல்லாரும் 3 பேரும் வந்து இல்ல இனோவா கார்ல தான் போனாரு உங்க கேஷியர். அதுக்கப்புறம் இவங்க வந்து பின்னாடி காவல்துறையில போயிருக்காங்க, இதெல்லாமும் இருக்கு. ஆனால் நீங்க வந்து இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர்ல லாரியோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கறதுல இப்படி வரும்போது இந்த செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூல கவனிக்காமலே அனுப்புகிறது. ஒரு 570 கோடி ரூபாய் நீங்க வந்து இத டிரான்ஸ்போர்ட் பண்றீங்க, இடையில பல்வேறு விஷயங்களை கிராஸ் பண்ணி போகுது, எல்லா செக்யூரிட்டியும் பாப்பீங்க, ரூட் வரைக்கும் எல்லாத்தையும் பாக்குறவங்க, இதை எப்படி கவனிக்காம விடுறீங்க? போலீஸ் அதிகாரி வந்திருக்கிறாரு, அவருடைய ஐடி கார்டு காப்பி வாங்கி பிரான்ச்ல வச்சிருக்காங்க, வெரிஃபை பண்ணிருக்காங்க. கேஷியர் அக்கம்பனிங் கேஷியர் வந்திருக்காரு, அவருடைய ஐடி கார்டு வெரிஃபை பண்ணி பிரான்ச்ல ரெக்கார்டா வச்சிருக்காங்க. உங்களுக்கு புரியுற மாதிரி வெஹிக்கிள் நம்பர் AP 138650 காஜா முகமதுன்னு சொல்றாங்க, வெஹிக்கிள் நம்பர் AP 135203 சலீம் முகமதுன்னு சொல்றாங்க. ஆர்சி புக் எடுத்து பாத்தீங்கன்னா இது 2 நம்பருக்கு உள்ள இன்ட்ரெஸ்டிங்கா ஒரே போட்டோகிராஃப் ஒரே பர்சன். இது என்ன ஒரு பிரிலிமினரி, அததான் அவர் வந்து போலீஸ் தான் பார்க்கணும். நாங்க வங்கி அதிகாரிகள் எப்படி இத கவனிப்போம்? என்னுடைய பணத்தை நான் செக்யூரிட்டிக்கு யாரை கூப்பிட்டிருக்கேன்? செக்யூரிட்டி இப்ப நான் வந்து செக்யூரிட்டி ஒரு ஏஜென்சியை ஃபிக்ஸ் பண்றேன். சொல்லுங்க, போலீஸ் எங்கேஜ் பண்ணுதா பேங்க் எங்கேஜ் பண்ணுச்சா? அந்த கேள்வி பதில் சொல்லுங்க. வழக்கமா என்ன விசாகப்பட்டினம் பிரான்ச்ல இருந்து போலீஸும் வாகனமும் பேக்கிங்குள்ள ஆட்களும் கூட ஏற்பாடு பண்ணி கேஷியரோட அனுப்பி வைக்கும். அது செக்யூரிட்டி சார். வண்டி எங்கேஜ் பண்ணது யாருன்ற வண்டி இந்த இடத்துல லாப்சஸ் இருக்கு, வங்கி அதிகாரிகளும் தவறு செய்திருக்காங்க அப்படிங்கறதையும் பார்க்க வேண்டியிருக்குல்ல. இப்படி ஒரு பெரிய ஒரு இதுல ஒரு வங்கி அதிகாரியோட லாப்ஸ் இருக்கிறதா நான் பார்க்கல. இல்ல வங்கி அதிகாரி வந்து ஒரு போலீஸ் துறை மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் வங்கி பார்க்கணும்ல. நீங்க வைக்கிற செக்யூரிட்டி ஒரு நீங்க ஒரு ஏஜென்சிட்ட கொடுக்குறீங்க, அந்த ஏஜென்சிய நம்பர் இதுல அது மட்டுமே இல்ல. அப்புறம் இந்த பாக்ஸஸ் எல்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, மாம்பழ இதெல்லாம் எடுத்துட்டு போற பாக்ஸ் மாதிரி வச்சாங்க அப்படிங்கற வரைக்கும் ஆக்சிஸ் பேங்கோட சீல் ஏன் சார் வருது? ஆர்பிஐல இருந்து விளம்பரம் வச்சிருக்காரு. நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியா நீங்க பல்வேறு விமர்சனங்களை அப்படி போற போக்குல சொல்லிட்டீங்க. போற போக்குல உண்மைதான். கருப்பு பணத்தை கண்டுபிடிக்க வேண்டிய மத்திய அரசு கருப்பு ஆடை காப்பாற்றுது தமிழ்நாட்டுல. இப்ப இதுல அவர் வந்து கருப்பு ஆடுகளை காப்பாற்ற முயற்சியில மத்திய அரசாங்கம் இறங்கி இருக்கிறது. நீங்க வெளியில இருக்கிற பிளாக் மணி எல்லாம் எடுக்கிறத விட இங்க இதை வந்து அவர் பிளாக் மணிங்கிற லெவல்ல அதை கொண்டு போறாரு. நம்ம அப்படியும் முன்முடிவுகளுக்கு வர முடியாது, ஏன்னா விசாரணையில தான் வர முடியும், சிபிஐ விசாரணையில. ஆனால் சந்தேகங்கள் இருக்கிற ஒரு வழக்குல மத்திய அரசாங்கம் இன்னும் வெளிப்படைத்தன்மையோட செயல்பட்டு இருக்கணும்ல. ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கங்க. வங்கி அதிகாரி இருக்காரு, நேரடியா அவரே பதில் சொல்லுங்க. நம்ம ஊர்ல இருக்கிற வங்கியில யாராவது ₹1 அதிகமா செலுத்த முடியுமா, இல்ல ₹1 குறைச்சு காட்ட முடியுமா? அதுவும் 570 கோடியை ஓவர் நைட்ல இவங்க ஓப்பனா சொல்லிடுறாங்க. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வேற ஒருத்தரோட பணம் யாரோ தலையிட்டு அது ஸ்டேட் பேங்க் தன்னோட பணம்னு சொல்லுதுன்றாங்க. வங்கி அதிகாரி நேரடியா கேளுங்க, ₹1,00,000 எக்ஸஸ் அன்னைக்கு நைட்டு நீங்க கணக்குல காட்ட முடியுமா ஒரு பேங்க்ல? எதுவும் பண்ணாது. அதாவது ஒரு ₹1000 எக்ஸ்ட்ரா கொடுத்து பேங்க் மேனேஜர்ட்ட சார் வச்சுங்க நாளைக்கு வாங்கிக்கன்னு சொன்னா கூட எடுக்க மாட்டேன் சார், அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுவாரு. 570 கோடியை வந்து ஒரு ஆர்பிஐ யாரோ ஒருத்தரை காப்பாற்றுறதுக்காக நாங்க தான் எங்களோட பணம்னு சொல்லக்கூடிய அதிகாரம் இருக்கிறதா இல்லையான்னு நேரம் ஸ்டேட் பேங்க் கேளுங்க. ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க சொல்றது எல்லாமே என்னமோ சிபிஐக்கு மாத்திட்டாங்க வெற்றின்ற மாதிரி இல்லை. ஆக்சுவலா இந்த வழக்குகள் எல்லாம் விசாரிக்கக்கூடியது யாருன்னா சிபிஐ தான். நம்ம லோக்கல் கவர்மெண்ட்ல வரதட்சணை கேஸ் யார் பார்ப்பாங்கன்னா நம்ம லோக்கல் போலீஸ் பார்க்கும். இந்த மாதிரி பேங்க் விஷயம் டிரான்சாக்சனை பார்க்கறது சிபிஐ. அவங்க ரெஸ்பாண்டன்ட்டை போடுறது சிபிஐ. ஜட்ஜ் என்ன சொல்றாருன்னா, நீங்க சொல்றதெல்லாம் ஒத்துக்கிறோம், ஆனா கொஞ்சம் ஏதோ ஒரு சந்தேகம் வர மாதிரி இவங்க சொல்றாங்கல்ல, நீங்க விசாரிச்சு ஒரு பிரிலிமினரி ரிப்போர்ட் ரெடி பண்ணுங்க. காக்னிசன்ஸ் அஃபென்ஸ் இருந்ததுன்னா மட்டும் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. நீதிமன்றம் அப்படி ஒரு தீர்ப்புக்கு வரதே கூட எல்லா பெட்டிஷன்ஸையும் அவங்க என்டர்டெயின் பண்றது இல்ல. குறைஞ்சபட்சமா ஒரு பிரைம் ஆஃபீஸ் இருக்குன்னு நினைக்கும் போது அவங்க சிபிஐ டைரக்ட் பண்றாங்க. அது பேர் என்ன? குறைந்தபட்சம் இல்ல இது விசாரணைக்கு உகந்தது அப்படிங்கிற அளவுக்காக அதை பாத்துருக்காங்கல்ல. சிபிஐ விசாரிக்க உகந்ததாக இருக்கு. உகந்தது இல்ல, அவங்க தான் விசாரிக்கணும், வேற யாரும் விசாரிக்க முடியாது. ஆனா இதுல பெட்டிஷன்ஸ் டிஸ்மிஸ் பண்ணிருக்கிறது பல பெட்டிஷன்ஸ் நம்ம பாத்துருக்கோம். சிபிஐ என்கொயரி கேட்டு போன எல்லா விஷ்ணுபிரியா கேஸ் இது ஒண்ணாக்காதீங்க. அங்க ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்துட்டு இருக்கு, சிபிசிஐ நடந்துட்டு இருக்கு. அத மாத்தி சிபிஐ ஆர்டர் ஆயிருக்கு. இல்ல சிபிஐ நீங்க வந்து உத்தரவு கேட்டு பல பேர் வழக்கு தொடர்றாங்க, நிறைய வழக்குகள் டிஸ்மிஸ் ஆகுது, நிறைய பெட்டிஷன்ஸ் டிஸ்மிஸ் ஆகுது. ஆனா இந்த பெட்டிஷனை குறைந்தபட்சமா என்டர்டெயின் பண்ணி இல்ல மிஸ்டர் கார்த்திக், அதான் நான் சொல்றது புரியல. ஒரு ஏஜென்சி நடந்துட்டு இருக்க கேஸை எடுத்து சிபிஐக்கு மாற்றக்கூடிய கேஸ் வேற. இதை இவங்க தான் விசாரிக்க முடியும், பிரிலிமினரி இவங்க தான் பண்ண முடியும். அவர் ஜட்ஜ் என்ன நினைக்கிறாருன்னா, should be above suspicion
சஸ்பிஷன். ஏன் இவ்வளவு சந்தேகங்கள் வருது? நீங்க விசாரிச்சு ஒரு முடிவுக்கு வாங்கல, சொல்லுங்களேன், ரிப்போர்ட் இருந்தா எடுத்து கொடுங்களேன்னு தான் சொல்லிருக்காரு. இத பொலிட்டிக்கலா என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பிரதான எதிர்க்கட்சி சொல்றதுனால எதுக்கு வந்து அது எதுக்கு நம்ம வந்து ஆனா அபோவ் சஸ்பிஷன்ல பிரதான எதிர்க்கட்சி சொல்றதுனாலயே ஒரு நீதிமன்றம் இப்படி கணக்கு எடுத்துறாங்க. அப்படி இல்ல, பெட்டிஷனர் யாரெல்லாம் பார்க்க மாட்டாங்க. இல்ல பிரதான எதிர்க்கட்சி தான் பார்ப்பாங்க. ஒரு ஏன் கேள்வி என்னன்னா, ஆனா ஒரு ஆட்சி அதிகாரத்துல இருக்கிற மத்திய அரசாங்கம் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பிரதான எதிர்க்கட்சி இப்படி ஒரு விஷயத்தை வைக்குது, அது மட்டும் சொல்ல எல்லா கட்சிகளும் சொல்றாங்க போது குறைந்தபட்சமா அதுல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விசாரணைக்கு இத வந்து கொண்டு போயிருக்கணும்ல. அதாவது ஒரு தனிப்பட்ட மனிதனோட ஏதாவது லாப்சஸ் இருக்கு. இவ்வளவு லாப்சஸ் அவங்க பட்டியல் போடுறாங்க. இல்ல, ஒரு கண்டெய்னர் பிடிச்ச உடனே ஒரு தனிப்பட்ட தொழிலதிபர் வந்து என்னோட பணம்னு சொன்னார்னா அது சந்தேகம் இருக்கும். கேக்குறது ஆர்பி எஸ்பிஐ ஸ்டேட் பேங்க் அத வவுச் பண்றது ஆர்பிஐ. ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல புரிஞ்சுங்க, ₹1 கூட எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. 570 கோடியை அவங்க அக்கவுண்ட்ல யாரையோ காப்பாத்துறதுக்கு வைக்க முடியாது. நாமளும் எந்த முன்முடிவுக்கும் வரல. அது வந்து சிபிஐ என்ன சொல்றாங்க நம்ம விசாரணையில தெரியும். இப்ப இருக்கிற கேள்விகள் இல்லனா இருக்கிற என்ன கேள்வினா, நீங்க வந்து இவ்வளவு லாப்சஸ் இருக்கு எல்லாத்தையும் இது முதல் முறையா இவங்க இங்க சொல்லல, பத்திரிகைகள்ல தொடர்ந்து எழுதப்படுறது, இவ்வளவு சந்தேகங்கள் எழுப்பப்படுறது, இத்தனை கேள்விகள் எழுப்பப்படுறது, நீங்களே ஐடி போய் விசாரிச்சாங்க, அதுக்கப்புறம் எல்லா இன்வெஸ்டிகேஷனும் போனது. அதுல வந்து இப்ப இவங்க எலெக்ஷன் கமிஷனும் கூட அதை விசாரணையில கொண்டு போனது. இப்படியெல்லாம் நடந்த ஒரு விஷயத்துல மத்திய அரசாங்கம் அப்ப ஏதோ ஒரு தவறு இருக்கா என்ன அப்படிங்கறத ஏன் தீவிரமா நீங்க சொல்றது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதுக்கு அடுத்த இந்த லாப்சஸ்ல எங்கயாவது போனாங்களா? இல்ல லாப்சஸ் எப்போ நீங்க இன்கம் டாக்ஸ் விசாரிச்சு யாரோட பணம் கேக்குறாங்க, ஸ்டேட் பேங்க் சொல்றாங்க என்னோட பணம் சொல்றாங்க, இதுக்கு முடிச்சிடறேன், ஸ்டேட் பேங்க் என்னோட பணம் சொல்றாங்க. இது வந்து இண்டிவிஜுவலா வந்து யாரோ ஒருத்தர் வந்து என்னோட பணம் சொல்றது இல்ல, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அவங்க அக்கௌண்ட் காமிக்கணும். நீங்க சொல்ற மாதிரி யாரோ ஒரு தனிநபரை நீங்க நினைக்கிற மாதிரி காப்பாத்தணும்னு நினைச்சீங்கன்னா இந்த 570 கோடியை ரோட்ல இருந்த பணத்தை கொண்டு வந்து பேங்க் மேனேஜர் எப்படி அக்கௌண்ட் காட்டுவாரு? அது ஒண்ணு. நீங்க பேசிக்கா இதை வந்து ஏன் இவ்வளவு சீரியஸா சொல்றாங்கன்னா, 18ஆம் தேதி மே மாசம் 18ஆம் தேதி டிராபிக் ராமசாமி போட்ட கேஸ்ல டிவிஷன் பெஞ்ச் நம்ம ஹைகோர்ட்ல கிளியரா பேசி அதுல வந்து ஆர்பிஐ சார்பா வந்தவர் அந்த செஸ்டோட நம்பர் கூட 258 of 2016 கொடுத்து இந்த நம்பர்ல தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிருக்கோம் எல்லாம் சொல்லிட்டாரு. அப்ப ஜட்ஜ் சொல்றாங்க இது முழுக்க எங்க தலையிட முடியாது, ஆர்பிஐ ஆல்ரெடி கிளைம் பண்ணிடுச்சு, இந்த விஷயத்தை நாங்க எப்படி தலையிட முடியும்னு டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, சிபிஐ நீங்க இந்த மாதிரி சின்ன யூஸ் பாருங்க, அந்த நம்பர் பிளேட் இந்த மாதிரி ப்ரொசீஜரல் எரர்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்க ரிப்போர்ட்டா கொடுங்க அப்படின்னு தான் நீ கேட்டிருக்காங்க. அது 226 ஆர்டிகல்ல போகக்கூடிய லிமிடேஷன் ஒன்னு, அவருடைய பிரேயரை பேஸ் பண்ணி ஜட்ஜ்மெண்ட் கொடுக்குறது வேற. இது வந்து 482 டைரக்ஷன்ல போனது. ஸோ அதில் போக நான் ஒரே ஒரு கொஸ்டின், அதாவது வந்து இதை வந்து 570 crores வந்து ஒரு பேங்க் மேனேஜரோ இல்லை ஒரு தனிப்பட்ட நபருக்காக காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றீங்களா? ரைட், ஓகே. நான் என்ன கேட்குறேன், சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குதுன்னா டு தி இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் டு தி கமிஷன் என்ன சொல்றாங்க, இதை வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து இதை வந்து நீங்க வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஏன் பர்டிகுலரா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல வந்து அந்த ப்ரொவிஷன்ல அதை வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணு? ஏன்னா இது கருப்பு பணமா இருந்தா வேற எந்த பணமா இருந்தாலும் இத்தனை பெர்சென்ட் பெனால்டி போட்டு வெளியே விடுறதுக்காக நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, முன் வந்து அரசாங்கமே மத்திய அரசு சிபிஐ ஆல்ரெடி இந்த மாதிரி இருக்கு, டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்கு, பிரிலிமினரி ஃபாலோ பண்ணல, இதை நான் ப்ராப் பண்றேன் சிபிஐக்கு முன் வந்து செஞ்சிருக்கலாம். தொடர்ந்து பேசலாம். திரு கார்த்திகேயன், இங்க பல்வேறு இங்க பேசுற நபர்கள் மட்டுமல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகளும் கூட இந்த விஷயத்துல தொடர்ந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சிகள் இதுல சிபிஐ விசாரணை தான் வேணும், இதுல ஏதோ தவறு இருக்கு, மர்மங்கள் இருக்கு அப்படின்ற கேள்விகள் எல்லாம் எழுப்பிட்டே இருக்கிறாங்க. இந்த அரசியல் அழுத்தம்ங்கிறது சிபிஐக்கு ஒரு அழுத்தமாக மாறுமா? அவங்க சுதந்திரமா இதை செயல்பட முடியுமா? அதை எப்படி கையாளுவாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இந்த மாதிரி பல சந்தேகங்கள், கேள்விகள், மர்மங்கள் பலரிடம் இருப்பதனாலே உச்சநீதிமன்றம் இதை சரியான முறையிலே நடுநிலைமையோடு விசாரித்து உண்மையை கொண்டு வர முடியும் சிபிஐ தான் என்று அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்கள். அதனாலே உச்சநீதிமன்றத்துடைய இந்த முடிவு சரியான முடிவு. எல்லோருக்குமே ஒரு தெளிவு வரும். இந்த முடிவு வரும்பொழுதுதான் இந்த கேள்விகள், சந்தேகங்கள், மர்மங்கள், அதோடு பழிகள், இதெல்லாம் உண்மையா பொய்யா, அப்படி உண்மை இருந்தால் அது யார் செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் விடும். அதனாலே ஒரு துணையும் உச்சநீதிமன்றம் இந்த ஆணை இட்ட பிறகு சரியா தவறா என்பது என்று நாம் வாதிடுவது முறையல்ல என்று நான் கருதுகிறேன். இருக்காது. இல்லை, அப்படி பார்த்தீங்கன்னா சிபிஐக்கு வரக்கூடிய வழக்குகள் எல்லாமே அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்தவை தான்.
அதை மீறித்தான் அவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். உச்சநீதிமன்றம், உயர்நீதிமன்றம் அவருடைய முடிவை, விசாரணை முடிவை ஒப்புக்கொண்டு பாராட்டியிருக்கிறார்கள். அதை நாம் இன்னும் நம்புவோமாக. நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு கார்த்திகேயன், திரு கோவை செல்வராஜ், உங்கள்கிட்ட நான் இன்னும் உங்களுடைய முதல் கட்ட கருத்தையே கேட்கல. தொடர்ந்து எல்லா எதிர்க்கட்சிகளும், தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சிகளும் இதுல வந்து ஒரு விசாரணை வேணும், சிபிஐ விசாரிக்கணும்லாம் சொல்லும் போது அதிமுக இது குறித்து எந்த கருத்தையுமே சொல்லாமல் இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் இருக்கிறது. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசுவோம். ஒரு நேர்பட பேசி தொடர்கிறது. செல்வராஜ், நம்ம இடைவேளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம், எல்லா கட்சிகளும் இன்னைக்கு வந்து சிபிஐ விசாரணை வேணும்ன்றாங்க. இதுல தமிழ்நாட்டில் இருக்கிற பெரும்பாலான எதிர்க்கட்சிகள் இந்த கோரிக்கை வைக்கிறாங்க, பல்வேறு சந்தேகங்கள் எழுப்புறாங்க. உங்களோட பார்வை என்ன? இந்த உங்க கட்சி இதுல வந்து ஒரு மாதிரி பெரிய அளவுக்கு இதுல எந்த கருத்தும் சொல்லாமலே இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு 570 கோடி ரூபாய் பெரிய அளவுக்கான ஒரு பணம் தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்துல இப்படி ஒரு சர்ச்சைக்குரிய வகையில நிறுத்தப்பட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தாலையும் பிடிக்கப்பட்டது. இப்படி எல்லாம் நடக்கும்போது இதுல எந்த கருத்துமே சொல்லாத ஒரு நிலைக்கு பார்க்க முடியுது உங்கள்கிட்ட? அதாவது இந்த பணம் கோவையில் இருந்து விசாகப்பட்டினத்துக்கு ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒரே வங்கியை பொறுத்தவரை நானும் ரிசர்வ் வங்கியில் தென் பிராந்தியத்தில் நியமன இயக்குநராக இருந்து பணியாற்றியவன் 4 ஆண்டு காலம். எனக்கு அதை பற்றி தெரியும். அதாவது எஸ்பிஐ வந்து விசாகப்பட்டினத்தில் இருக்கிறது எஸ்பிஐ, கோயம்புத்தூர் இருக்கிறது எஸ்பிஐ. ஒரே வங்கிக்கு எடுத்து செல்வதென்றால் அவர்கள் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அனுமதியை மட்டும் பெறுவார்கள். இந்த வங்கியிலிருந்து இங்கே பணம் கொண்டு வந்து அதை மட்டும்தான் செய்வாங்க. ஆனால் அதுவே வந்து ஒரு இந்தியன் பேங்க்கும் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் மாதிரி வேற பேங்க்லேருந்து வேற பேங்க் கொண்டு போகிறதுனா இவங்க கொண்டு போக முடியாது. அது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வாங்கி அவங்க தான் கொடுப்பாங்க, அவங்க அதிகாரிகள் வந்து கொடுத்துட்டு போவாங்க. இந்த நடைமுறையில் இந்த பணம் வங்கி பணம் என்கின்ற காரணத்தால் பிடிக்கப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு சொல்றாங்க, அவங்க வர்றாங்க, பார்க்குறாங்க, பார்வையிடுறாங்க. மீண்டும் அது கோவைக்கு திரும்பி வருகிறது. அந்த எஸ்பிஐ வங்கியில் வைத்து எண்ணுகிறார்கள். பணத்தை எண்ணி பார்த்து சரியாக இருக்கு என்று பார்த்து அது டாக்குமெண்ட் தஸ்தாவேஜ் எல்லாம் பார்த்த பிறகு அந்த பணத்தை வங்கியிலேயே ரிசர்வ் வங்கி கணக்கில் சேர்த்து கொள்ளுமாறு தேர்தல் அதிகாரிகள் உட்பட அத்தனை பேரும் பார்த்து விட்டு வந்தார்கள். அது வங்கி பணம் என்கின்ற காரணத்தால் தான் தேர்தல் அதிகாரிகள் வந்து அது நடைமுறை இப்படி இருந்த ஒழிய இதுவே தனிப்பட்ட ஒருவருடைய பணமாக இருந்தாலோ அரசியல்வாதிய பணமாக இருந்தால் உடனடியாக அதை சீஸ் செய்து அந்த பணத்தையும் அந்த நபரை கைது செய்திருப்பார்கள். அதனால் இந்த பணம் என்பது வங்கி பணம், தனியாருடைய பணம் அல்ல என்பதை முதல் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இருக்குன்னா சிபிஐ விசாரணைக்கு ஏன் உயர்நீதிமன்றம் உத்தரவிடுது? வருவோம் சார், அது சொல்ல வர்ற, நான் சொல்ற ஒரு நிமிஷம் கேட்டுங்க. சிபிஐ பொறுத்தவரை இன்றைக்கு உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதி அவர்கள் கூறியிருப்பது, ஒரே மாநிலத்தில் உள்ள வழக்காக இருந்தால் அந்த மாநில காவல்துறை விசாரிக்கும். இது வந்து தமிழ்நாட்டிலும் ஆந்திரா விசாகப்பட்டினம் கொண்டு வரனால இது புகார் சொல்லுபவர்கள் சொல்லுகின்ற இந்த காரணத்தில் தமிழ்நாடு போலீஸ் அங்கே இங்கேயும் போக முடியாததுனால நீதிமன்றம் வந்து இது விசாரணைக்கு உகந்தது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? ஆதாரம் இருந்தால் இல்ல அப்படின்னா இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்ததாக நீதிமன்றம் கருதி இருக்குல்ல, அதுதான் இங்க அடிப்படையா இருக்கிற கேள்வி. இந்த கருத்துல இதுல வந்து ஒரே ஒரு விஷயம், இந்த பணத்தை பிடித்ததுல வந்து அவங்க என்ன சொல்றாங்க, ஆதாரம் இருந்தாலோ ஏதாவது இருந்தா வாங்கி விசாரிச்சு பாருங்கிறாங்க. சிபிஐ வந்து இன்னும் விசாரிக்கவே இல்லை. நீதிமன்றம் வந்து இது யார் மீது குற்றச்சாட்டு சொல்லவில்லை. இந்த பணம் யாருதுன்னு தெரியணுங்கிறாங்க. யாருக்கு எந்த பயம் இல்ல, மடியில கனம் இல்ல, வடியில பயம் இல்ல, அதை பத்தி கவலையும் இல்ல. யார் சொல்றாங்களோ அவங்க கட்சியை சேர்ந்த சில முன்னாள் அமைச்சர்கள் கூட இந்த பணத்தை கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அது எப்படி சொல்ல முடியும் சொல்லுங்க பாப்போம். அதனால அப்படி இருக்குன்னா அவங்களே நீதிமன்றத்துக்கு போவாங்களா? அரசியல் கப்பாற்பட்டு அது போவாங்க சார். ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்கட்சி கோஷ்டி சண்டையில ஒருத்தர் காட்டி கொடுக்கிறது சகஜம், அது எல்லா கட்சியிலும் இருக்கு. அதனால இந்த பிரச்சனையை பொறுத்தவரை நீதிமன்றத்துக்கு பேசுறாங்க சார். அதாவது வந்து ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போறதுனால வந்து அது சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் தேவைன்னு சொல்லி சார் சொல்றாங்க. அது தவறு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து குஜராத்லயோ இல்ல மகாராஷ்டிராவில போய் கூட போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வருது அக்யூஸ்டா, தட் இஸ் பேசிக்கலி இட் இஸ் ராங். நான் இன்னொன்னு என்ன கேட்கிறேன்னா, இவ்வளவு தூரம் சொல்றவரு இது ஏதோ ஒரு கட்சி, ஒரு அரசியல் கட்சி சொல்றதுக்காக சொல்றான்னு சொல்றாங்க. ஒரே கேள்வி, அவ்வளவு தூரம் பேசக்கூடியவர் சட்டமன்றத்தில் எங்களுடைய எதிர்கட்சி தலைவர், ஒரு நிமிஷம் ஐயா, ஒரு நிமிஷம் இதையும் சேர்த்து பதில் சொல்லுங்க. இந்தியாவிலேயே வந்து எந்த பொதுமக்களும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் குற்றம் குறைகள் கூறாத ஒரு நிறுவனம்னாக்கா இந்தியாவில் வந்து ஆர்பிஐ தான். அந்த ஆர்பிஐ மேல எதுக்கு நாம சந்தேகப்படணும்? இல்ல ஒரே நிமிஷம் இதுக்கும் சேர்த்து பதில் சொல்லுங்க. அதாவது வந்து ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சிக்குள் இருக்கக்கூடியது அல்லது ஒருத்தரை ஒருத்தர் சேர்த்துக்கூட ஒரு பொதுவாக சொல்லியிருக்கிறார். நான் என்ன சொல்றேன்னா,
எங்களுடைய சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் பொருளாளர் தளபதி அவர்கள் சட்டமன்றத்தில் எழுந்து இது குறித்து ஒரு விளக்கம் கேட்பதற்காக எழுந்திருக்கும் போது கூட பேசும்போது கூட இவ்வளவு தூரம் பேசுறவங்க இது வந்து ஒரு பேங்க் டிரான்சாக்ஷன் தான் அப்படின்னு ஒரு லெஜிட்டிமேட்டா அவங்க பேசக்கூடியவங்க, இதை ஏன் இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரோ முதலமைச்சரோ மௌனம் கலைஞ்சு எழுந்து சட்டமன்றத்தில் எங்களுக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்து இதுக்கு பதில் சொல்ல வேண்டியது தானே? இந்த நாட்டில் ஏன் இது ஒரு மிகப்பெரிய ஒரு பூதாகரமா ஒரு மௌனமா வச்சுட்டு இருக்க வேண்டியது? மடியில கனம் இல்லைன்னா வழியில பயம் இல்லைன்னு சொல்லக்கூடிய அதிமுக நண்பர் ஏன் அவருடைய அம்மையார் முதலமைச்சர் ஜெயலலிதா சட்டமன்றத்தில் என் தலைவனை பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க ஏன் பேசாம மௌனமா இருக்காங்க? செல்வராஜ் உங்களோட பதில் தான் கேட்கிறாரு. இது குறித்து சட்டமன்றத்துல பேசுறதுல என்ன தயக்கம் அப்படிங்கிற கேள்வி எழுப்புறாங்க. அவருக்கு இணைப்புல பிரச்சனை இல்ல சட்டமன்றத்துல எங்களுக்கு பேச கொடுக்க மாட்டாங்க. இப்ப இணைப்புல பிரச்சனையா இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அதை சொல்லிக்கலாம். இல்ல இதை வந்து நீங்க ஒரு அட்வான்டேஜா எடுத்துக்க முடியாது, இணைப்புல இருக்கிற சிக்கல். ஆனா இப்ப என்னோட கேள்வி என்ன, அடுத்த முறை இணைப்புல போட்டு நிச்சயமா கேட்கல. என்னோட கேள்வி என்னன்னா, இன்னும் நேரம் இருக்குது, அதனால அவருக்கு பேச முடியும் அவரால். என்னோட கேள்வி என்னன்னா, சிபிஐ இதை நாங்க விசாரிக்கிறதுக்கு எங்களுக்கு விருப்பம் இல்லை, எங்களால ஆள் பலம் இல்லை, இப்படி எல்லாம் சொன்ன ஒரு அமைப்பு எதிர்த்து இருக்கிறது வழக்கு நடக்கும்போது அவங்களே பிடிச்சி நீங்க வந்து சிபிஐ தான் விசாரிக்கணும், சிபிஐ தான் விசாரிக்கணும்ங்களே, என்ன அடிப்படையில் இதை கேட்குறீங்க? அந்த சிபிஐ என்ன செய்ய முடியும்? இல்ல கரெக்ட். அதாவது வந்து நீங்க கேட்ட கொஸ்டின்ல வந்து ஒரு சில முன் உதாரணங்களை நான் சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியா இருக்க, மக்களுக்கு ஈஸியா இருக்கும். சிபிஐக்கு வந்து போதிய ஃபோர்ஸ் இல்ல, ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்றது வந்து அது நடைமுறையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள். அது வந்து அதை பத்தி நம்ம டிபேட் பண்ண வேண்டியதில்லை. ஆனால் ஏன் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும்போது ரொம்ப காலத்துக்குலாம் போக தேவையில்லை. இந்த தேர்தல் நடந்து கொண்டிருக்கும் போதே அன்புநாதன் என்கிற ஒருத்தர் வீட்டில் பணம் பிடிச்சது, கொண்டது, லோக்கல் போலீஸ் டீல் பண்ணது, பிறகு அந்த சப்ஜெக்ட்ல என்ன ஆச்சுங்கிறதே தெரியாத அளவுக்கு போயிருக்கு. அடுத்தது நீதிமன்றம் இல்ல சார், அதாவது சார் அங்க இருக்கக்கூடிய அந்த சிசிவி கேமரால இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் பல மர்மங்கள் இருக்கு. அது லோக்கல் போலீஸ் வெரி குட். தேர்தல் கமிஷன் 2 வேட்பாளர்கள் மீதும் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கு. குறிப்பாக திமுக வேட்பாளர்கள் பணத்தை பெரிய அளவுக்கு அங்க செலவிட்டு இருக்காங்க, பரிசு பொருள் கொடுத்திருக்காங்கன்னு தஞ்சாவூர்ல இப்போ இந்த டிபேட்லயே வந்து இந்த பணம் யாருக்கு சொந்தமா இருக்கிறது, அதிமுகவுக்கு சம்பந்தம் இருக்கான்ற மாதிரி கொண்டு வந்துட்டு நீங்க டிபேட்ல வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம பொதுவா பேசலாம். நீங்க இப்போ வந்து அரவக்குறிச்சி தேர்தல் மூலமா வரும்போது இது அதிமுகவுக்கு சம்பந்தம் இருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஐயத்தை நீங்களே உருவாக்கி இருக்கீங்க. நல்ல விஷயம், வரவேற்கக்கூடிய விஷயம். இந்த ஆர்குமெண்ட் விரும்புறீங்களோ நான் விரும்புறதா சொல்லிக்க கூடாது. இல்ல அதான் ஆர்குமெண்ட். நான் என்ன கேக்குறேன்னா எந்த அடிப்படை முகாந்திரமும் இல்லாம ஒரு குறிப்பிட்ட கட்சியோ ஒரு குறிப்பிட்ட நபரையோ நீங்க எந்த அடிப்படையில குற்றம் சாட்ட முடியும்? இந்த விஷயத்தை இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீதிமன்றத்துக்கு போயிருக்கீங்க, சிபிஐ விசாரணை கேக்குறீங்க. அந்த விசாரணையில கூட நீங்க யாரையும் குறிப்பிட்டு சொல்லல. இங்க பரந்தாமன்னா யாரையோ குறிப்பிட்டு ஒரு கட்சி அப்படிங்கிற விமர்சனத்தை முன்வைக்கிறாங்க. இல்ல பரந்தாமன் இல்ல, பெட்டிஷன்ல இளங்கோவன் எந்த இடத்திலையும் அவர் எந்த குறிப்பிட்ட கட்சி குறிப்பிட்ட நபர்களையும் சொல்லல. நீதிமன்றத்துல கொண்டு போகும்போது ஒரு வரைமுறை இருக்கு. இன்னும் சொல்ல போனா 5 லாரிகள் போனதுல குறிப்பா நிச்சயமா இருக்கும். நீதிமன்றத்துக்கு அதே மாண்போட நம்ம எல்லாத்துக்கும் மாண்பு இருக்கு, மறுபடியும் அதே சொல்லிட்டே எல்லாத்துக்கும் மாண்பு இருக்கு, எல்லாத்துக்கும் வரைமுறை இருக்கு. அதுவும் திமுக வந்து அந்த மாண்பு மரபுல வந்து பின்போகிற ஒரு இயக்கம் கிடையாது. இப்ப அவங்களா கொண்டு வந்த ஒரு காரணத்தை வைத்து தான் நான் பேசினேன் தவிர இதுவரைக்கும் கூட நான் தொடக்கத்திலிருந்து பேசும்போது எதையுமே நான் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. செல்வராஜ் அவர் பேசும்போது என்னோட கேள்வி, நீங்க பேசும்போது என்னோட கேள்வி ஒரு கட்சி பேரை சொல்லும்போது அன்புநாதன் பிரச்சனையை பின்னாடி இருக்குமோ, அன்புநாதன் பிரச்சனையை வச்சு ரொம்ப காலமா பேசிட்டு இருந்தீங்க. அன்புநாதன் யாரு? அதனால அதுக்கான கேள்வி கேக்குறேன். சொன்னேன் அன்புநாதன் ஒரு மனிதனை வந்து இது இன்வால்வ்மென்ட் இருக்குன்றது வந்து வழக்கு பதிவாயிருக்கா இல்லையா? அது விசாரணை நடந்துட்டு இருக்கு. இருக்காரா இல்ல? அது விசாரணை நடந்து அது வரணும். யாரோட தொடர்பு இந்த மாதிரி லட்சணத்துல தான் எல்லா வழக்குகளும் சார். விஷ்ணுபிரியா ஒரு டிஎஸ்பி, விஷ்ணுபிரியா ஒரு டிஎஸ்பி, ஒரு போலீஸ் ஆபீசர், ஒரு போலீஸ் ஆபீசர் இல்ல வேற பக்கம் இல்ல. ஏன் சிபிஐ க்கு சொன்ன கேள்விக்கு பதில் சொல்றேன். இல்ல சிபிஐ கேட்டது சரி. இல்ல ஏன் கேள்வி இல்ல பரந்தாம நீங்க கேக்குறது சரி. சிபிஐ எனக்கு வந்து மாநில போலீஸ் மேல இல்ல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல, சிபிஐ போறீங்க. ஏன் கேள்வி என்ன, சிபிஐ இதை எதிர்த்து இருக்கிறது. இப்ப அவங்களே வந்து இன்னொன்னு ஆள் பற்றாக்குறை இருக்கு. அது ஆள் பற்றாக்குறை கவுண்டர்ல இல்ல சார், அது கிடையாது சார். அதாவது நம்ம பேசலாம். செல்வராஜுக்கு இணைப்பு வந்து அவ்வளவுதான். இல்ல செல்வராஜ் நீங்க பேசணும்னு சொன்னீங்க சார். ஆமா, அதாவது
நீதிமன்றத்தில் சிபிஐனுடைய வழக்கறிஞர்களே இதை எதிர்த்து வாதாடி இருக்கிறார்கள். இது விசாரிக்கக்கூடிய அளவுக்கு இந்த வழக்கில் ஒன்று சிபிஐ விசாரிக்க வேண்டிய அளவுக்கு ஒன்று பெரிய விவகாரம் இல்லாத பிரச்சனை என்றுதான் சொல்லியிருக்கிறார்கள். அவர் இது விசாரிக்க, அதாவது நீதிமன்றத்தில் நீதிபதி அவர் உத்தரவிட்ட காரணத்தால் அது சிபிஐ விசாரிக்கட்டும். விசாரிக்கின்ற பொழுது யாருடைய பணம் என்னங்கிறது எல்லாம் உண்மை வரும். அது ஏன்னா அது வங்கி பணமா யார் பணம் வந்துட்டு போட்டு அது ஒன்றும் யாருக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. எஸ்பிஐ பேங்கை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்றாங்க, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அது ஆல் ஓவர் இந்தியா இருக்கிற எல்லா வங்கிகளுமே அரசாங்கத்துடைய கருவூலங்களும் அந்த வங்கியோடு இணைக்கப்பட்டிருக்கிறதுனால அது கோடிக்கணக்கில் பணம் வரவு வரும். இன்னைக்கு ஒரு டிவிஷன் எடுத்துட்டாக்கா ஒரு ரீஜனல் கோயம்புத்தூர் எடுத்தீங்கன்னா ஒரு 100 இல்ல ஒரு 150 வங்கி இருக்கும் அந்த பேங்க்கு. அந்த 150 பிரான்ச்சுக்கு ஒரு பிரான்ச்சுக்கு 3 கோடி 4 கோடி வரவு செலவு, டெய்லி 1000 கோடி 1500 கோடி வரவு செலவு நடக்கிற வங்கி அது. இல்ல வரவு செலவு நடத்துறதுல பிரச்சனை இல்ல. தனியார் பணம் எடுக்க முடியும். சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும்போது இப்போ சொல்ற சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் இதை பத்தி பேசணும்னு நினைக்கும் போது ஒரு அரசாங்கம், நீங்க சொல்றீங்க மணியில கிளம்பலன்றீங்க, ஒரு அரசாங்கம் ஏன் அதை பேச அனுமதிச்சு அதுக்கு ஏன் பதில் கொடுக்கல? மக்கள் மன்றம் தானே, சட்டமன்றம் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடம் தானே. சட்டமன்றத்திலிருந்து இல்ல சட்டமன்றத்தில் அமைதியா உட்கார்ந்து இருந்தா மக்கள் மத்தியில பேரணிங்கிறதுக்காக ஒரு பேர் தெரியணுங்கிறதுக்காக வெளிநடப்பு செஞ்சு டிராமா போடுறீங்க. இத என்ன மக்கள் எல்லாருக்கும் தெரியும். தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிமுக செயல்பாட்டையும் பார்க்கிறார்கள், உங்க செயல்பாட்டையும் பார்க்கிறாங்க. இல்ல இல்ல அது விவாதத்தை வேற பக்கம் போயிட்டு நம்ம நேரம் ரொம்ப குறைவா இருக்கு இந்த சப்ஜெக்ட்ல வரும். இல்ல இல்ல பிராங்கோ இல்ல இல்ல சட்டமன்றத்துடைய மாண்பை குறைக்கிறது இது ஒரு நிமிஷம் நீங்க இணைப்புல இருங்க. பிரச்சனை ஏங்க பேசணும்? இது என்ன எந்த பிரச்சனையும் சிபிஐ விசாரணை பத்தி நான் பேசிட்டு இருக்கோம். நீங்க இணைப்புல இருங்க, பேசலாம். அதுதான் இருக்கு சட்டமன்றம், அதுதான் இருக்கு. எந்த பிரச்சனையும் பேசலாம். பிராங்கோ, இந்த பிரச்சனையை பொறுத்தவரை தேர்தல் ஆணையம் விசாரணை நடத்தியிருக்காங்க, தமிழக காவல்துறை விசாரணை நடத்தியிருக்கு, இன்கம் டாக்ஸ்ல இருந்து ஒரு டைரக்டர் ஆஃப் இன்கம் டாக்ஸ் விசாரணை செய்திருக்கிறாரு. இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு இந்த பணத்தை பட்டுவாடா செய்யவும் அனுமதித்து விட்டார்கள். இப்ப பட்டுவாடா செய்துட்டு இருக்கிறோம். டிராபிக் ராமசாமி போட்ட கேஸ்ல ரிசர்வ் பேங்க்ல இருந்து அவங்களே அபிடவிட் கொடுத்துட்டாங்க, இது ரிசர்வ் பேங்க் பணம் தான், இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அதுக்கு பிறகு சும்மா தேவையில்லாம ஒரு அரசியல் லாபத்துக்காக இத பிரச்சனையாக திருப்பி எழுதிட்டு இருக்கிறது. பண பட்டுவாடா பண்ணிட்டீங்க. ஆனா நீதிமன்றம் இப்ப விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்காங்க. விசாரணையின் போக்கு எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்க அது விசாரணை முடிவுல இந்த விசாரணை மூலமாக எல்லாருக்கும் தெரியட்டும், ஸ்டேட் பேங்க்ல இந்த மாதிரி தவறுகள் நடக்காதுன்னு தெரியணும்ன்றதுதான் என்னுடைய. இல்ல என்ன நடைமுறை இருக்கும், நான் கொஞ்சம் பொதுமக்களுக்கும் இருக்கிற கேள்விகள் நிறைய இருக்கு. நீங்க இந்த பண பரிவர்த்தனைகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா 1000 கோடி 2000 கோடி அனுப்புவோம் அப்படிங்கிறீங்க. இதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்ல அல்லது இப்ப இந்த கேள்வி எல்லாம் இருக்குல்ல, ஆக்சிஸ் பேங்கோட ஸ்டிக்கர் இருந்துச்சு, ஸ்டேட் பேங்க் அனுப்புற ஒரு பணப்பெட்டிகள்ல ஆக்சிஸ் பேங்கோட சீல் எப்படி இருக்க முடியுங்கிற ஒரு கேள்வி வருது. அதே போல அந்த பணப்பெட்டிகள் சாதாரணமா ஒரு மாம்பழங்கள் ஏத்தி போற பெட்டிகள் மாதிரி இருக்குன்றாங்க. இதெல்லாம் இப்படிதான் நடக்குதா வழக்கமாவே? ரிசர்வ் பேங்கினுடைய விதிமுறைப்படியே அவங்க வரையறை சொல்லியிருக்காங்க எப்படிப்பட்ட பெட்டின்னு. அது மரப்பெட்டி தான், மரப்பெட்டி. அதனால நீங்க மாம்பழம் கொண்டு போறது மரப்பெட்டி, இதுவும் மாம்பழம் பெட்டின்னு அதே மாதிரி இது ஒருவேளை அப்படியானதா இருந்த பெட்டிகளை அந்த பெட்டிகள் எல்லாமே ரீயூஸ் பண்ணக்கூடிய பெட்டி. இப்ப ஆக்சிஸ் பேங்கும் அவங்க ரெமிட்டன்ஸ் அனுப்பும் போது இதே பெட்டியை பயன்படுத்துவாங்க. இப்ப அவங்க எங்கேயாவது ஒரு இடத்துல சீல் போட்டிருக்கலாம். கேஷை பொறுத்தவரையில இந்த 570 கோடி கேஷ்லயும் இருந்த கேஷ் ஸ்லிப் அவ்வளவுமே ஸ்டேட் பேங்கினுடைய கேஷ் ஸ்லிப் தான். ஒரு ஸ்லிப் கூட ஆக்சிஸ் பேங்கோட ஸ்லிப் இல்ல. பெட்டி ஏற்கனவே ரீயூஸ் பண்ணதுனால அதுல ஒரு ஸ்டாம்ப் வச்சிருக்கு. அந்த அதுக்காக அதை வச்சு உடனே இது ஆக்சிஸ் பேங்க் பணமா இல்ல வேற ஒருத்தருடைய பணமான்னு சந்தேகப்பட வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் ரொம்ப ஆழமா விசாரிச்சு அதுக்கு பிறகுதான் அனுமதி கொடுத்திருக்காங்க. இதை நீங்க யூஸ் பண்ணலாம், பட்டுவாடா பண்ணுங்கன்னு சொல்லி ரெமிட்டன்ஸ்ல இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க பணத்தை. உங்களுடைய இறுதி கருத்துக்கள்? இல்லைங்க, அது முதல்ல இருந்தே நம்ம விவாதம் என்ன நினைக்கிறதுன்னு தெரியல. கருப்பு பணமா இல்லையாங்கிறது பிரச்சனை இல்லை. இது ஏன் இன்னும் பெரிய வெற்றி மாதிரி கருப்பு பணம் இல்ல எங்களோட பணம் சொல்லிட்டாங்க. அது அவங்க ஒரு அவங்க ரிசர்வ் பேங்க் அந்த எடுத்துக்கிட்ட போது அதுல ஏதாவது பிரச்சனை இன்டர்னல் ஆடிட் எக்ஸ்டர்னல் ஆடிட்ல இருக்கு பாத்துட்டு போறாங்க. இது ஏன் இந்த கருப்பு பணம் கொண்டு வந்து இதுல லிங்க் பண்றாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட், அது ஒண்ணு தெரியல. இன்னொன்னு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க ஆர்டர் வாங்கிட்டீங்க,
ஆர்டர் சொல்ல வேண்டியது நாங்க சொல்றோம். எங்க மேல தான் அலிகேஷன் சொல்றீங்க. அதுல சிபிஐ வந்து விசாரிக்க மாட்டேன்னு சொல்லலாம். அவங்க என்ன சொன்னாங்கன்னா சந்தேகம் வந்து எப்பவுமே அஃபென்ஸ் வராது. இந்த இடத்துல இருந்து இந்த இடங்க இந்த பணம் யாருதுன்னு தெரியல, ரிசர்வ் பேங்க்கும் இல்லங்கிறாங்க, இவங்களும் இல்லன்றாங்க, இந்த பணம் யாருது நைட்டா காணாம போச்சு. அப்படி இல்ல இருக்குமோ இல்லாம இருக்குமோ, இந்த வண்டியில வந்து டயர் சரியில்லையோ, இதெல்லாம் சந்தேகங்கள். எங்க பிரச்சனை என்ன, மெயின் பிரச்சனை பணம் யாருது, இதான் நம்மளோட பிரைமரி. பணம் என்னோடதுன்னு யார் சொல்றது? குப்பம் சுப்பம் சொல்லல, ஆர்பிஐ சொல்லுது. சொன்னதுக்கு அப்புறம் இதுல கேஸே இல்ல, இது எதுக்கு எங்களை விசாரிக்க சொல்றீங்கன்னு தான் கேட்டாங்க. தவிர நாங்க விசாரிக்க மாட்டோம், கை நழுவி போகிறோம், என்ன கருப்பு பணம், கருப்பு ஆடு, வெள்ளை ஆடு, இதெல்லாம் இல்ல. அவங்க சொன்னது என்னன்னா, அவங்க என்ன சொன்ன ஆர்குமெண்ட்ல அவங்க என்ன சொன்னாங்க, ஆர்பிஐ ஒரு பார்ட்டியா சேர்த்து தான் எங்க வேலை முடியும். சிபிஐல இருந்து வந்த அந்த வழக்கறிஞர் அது விசாரணையின் போது இது சொல்லப்பட்டது. சீனிவாசன் வழக்கறிஞர் இன்னைக்கு சொன்னாரு, ஆர்பிஐ ஒரு பார்ட்டியா சேர்த்து தான் எங்க வேலை மிச்சம்னாரு. அது ஜட்ஜ் சொன்னாரு ஆர்பிஐ சேர்க்க முடியாதுன்னா அலிகேஷன் ஆர்பிஐ மேல இருக்கிறதுனால, ஆமா எஸ்பிஐ இருக்கிறதுனால நீங்க விசாரிங்க, நாங்க விசாரிச்சு சொல்றோம். இப்பவும் சொல்றேங்க, இதை விசாரிப்பாங்க. விசாரிச்சு என்ன நடைமுறை சிக்கல் இருந்தாலும் சரி உங்க டிபார்ட்மெண்ட் உள்ளதான் ஆக்ஷன் எடுக்க முடியுமே தவிர இந்த பணம் ஆர்பிஐ பணம் இல்ல, ஒரு தனிப்பட்ட மனிதர்னு சொல்றதுக்கு இந்த உலகத்தை இவர் இல்ல, சிபிஐ இல்ல, பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கூட பவர் கிடையாது. ஏன்னா ஆர்பிஐ அது கிளைம் பண்ணிடுச்சு. இனிமேல் பாலிடிக்ஸ் பண்ணாதீங்க சிபிஐ. ஆனா இன்னொன்னு சொல்றேன், இது நல்ல விஷயம். சிபிஐ சார் சொன்ன சிபிஐ பல விஷயங்கள் வெளில கொண்டு வரட்டும். கடைசியில் என்ன ஆகும் போது பார்க்க மக்கள் பார்த்துதான். இதுல எங்கேயும் கருப்பு ஆடு கருப்பு பணம் எல்லாம் இல்ல. ஒரே ஒரு பிரதமர் உள்ள கொண்டாடுறாங்க. ஏன் சென்ட்ரல் கவர்மெண்ட் பினான்ஸ் மினிஸ்ட்ரி வந்து இதை இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து டீல் பண்ணனும் ஏன் லெட்டர் எழுதணும்? சரி விசாரிக்க சொல்றாங்க. இல்ல தேவையில்லை. நோ இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல விசாரிக்கன்னு சொல்றது தப்பா? why do you lead the provision? இது என்னன்னு விசாரிங்கன்னு சொல்லணும். எதுக்கு நீங்க ப்ரொவிஷன்? ஏன்னா நான் சொல்றேன், இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல விசாரிச்சா அது தப்பான பணமா இருந்தா அதுக்கு பெனால்டி போட்டு வெளிய விட்டுறலாம். இல்ல எங்க நீங்க சொல்லுங்க, எங்க வழக்கறிஞர் எங்கயாவது வீட்டுக்குள்ள போய் ஒரு கருப்பு பணத்தை எடுத்தா பெனால்டி போட்டு கொடுத்துடலாமா? இல்ல இல்ல, ஒரு இன்கம் டாக்ஸ் ஆக்ட் ப்ரொவிஷன்ல நம்ம கொண்டு போறதுக்கு காரணம் இல்ல சார். இன்னைக்கு வந்து எப்படிப்பட்ட கேஸ் நீங்க நாடு டீல் பண்ணிட்டு இருக்கு உங்களுக்கு தெரியும். வருமானத்துக்கு அதிகமா இருந்தா அதுக்கு வந்து கணக்கு இருந்தா போதுன்ற வழக்கறிஞர் 19 பேசக்கூடாது. நான் லீகலி ஸ்டாண்ட் பை. I stand legally. அருண் ஜேட்லி யார்ட்ட கொடுத்தாரு? ஒரு லோக்கல் ஏஜென்சி கொடுத்தாரா? இன்கம் டாக்ஸ்ல அவங்க அவசரப்பட்டு தலையிடல. இன்கம் டாக்ஸ் தலையிலான பிரச்சனை என்னங்க பண்ணல? மத்திய அரசாங்கம் என்ன செஞ்சதுங்கறத கேள்வி எழுப்புறீங்க. மத்திய அரசாங்கம் ஐடி ஆக்ட் தலையீடு என்பது சட்டத்துக்கு உட்பட்டது. தலையீடு என்பது அவங்களே சிபிஐ ப்ராப் பண்ணிட்டு போயிட்டு இருக்க வேண்டியதானே? எதுக்கு ப்ராப் பண்ணுது? அவங்க பண்ணனும் சொல்லிட்டாங்களே. வெளிநாட்டு கருப்பு பணத்தை கொண்டு வரணும், ஃளைட் பிடிச்சு வெளிநாட்டுக்கு போறவங்க உள்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயத்தை ஏன் கொண்டு வர பண்றீங்க? இல்ல நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. நிறைய விவாதங்கள் இருக்கிறது. இதுல இன்னும் கேள்வி பதில் சொல்லப்படாத கேள்விகள் சிலவும் இருக்கின்றன. அந்த சந்தேகங்களின் பேரில் தான் இன்னைக்கு சிபிஐ பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சிபிஐனுடைய இந்த விசாரணை என்பது இதுல ஏதாவது மறைந்திருக்கிறதா அல்லது வெறும் லாப்சஸ் தான் இருந்தா என்பதெல்லாம் அந்த விசாரணையில் தெரிய வரும். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம். எதிர்த்து பேசிட்டு